ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் அகம் பதார்த்தாய சிவாய பரமாத்மனே நமக. யா மாயா மதுகைடப பிரமதினி யா மோகிஷோன்மூலினி யா தூம்ரேக்ஷண சண்டமுண்ட மதினி யா ரத்த பீஜாசினி யா சா சும்பன சும்பதர்பதலினி யா சித்த லக்ஷ்மீ பரா சா சண்டி நவகோடி மூர்த்தி சகிதா மா பாது விஸ்வேஸ்வரி. ஓம் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஓம் ஐங்கார ஹ்ரீங்கார ரகஸ்யயுக்த ஸ்ரீங்கார கூடார்த்த மகாவிபூத்யா ஓங்கார மர்ம பிரதிபாதினீப்யா நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாப்யாம். பிந்து திரிகோண வசகோண தசாரயுக்ம மன்வஸ்ரநாகதல சங்கித ஷோடசாரம் ருத்ரத்ரயம் ச தரணீசதனத்ரயம் ச ஸ்ரீசக்கரமேதத் உதிதம் பரதேவதயாः. பூமௌ ஸ்கலிதபாதானாம் பூமிரேவாவலம்பனம் त्वयि जात अपराधानां त्वमेव शरणं शिवे. ஓம். நமஸ்காரம். ஈசாதி லாஸ்ட் கிளாஸ்ல 6வது பாடல் பார்த்தோம் சௌந்தரியலகரியில. அதில் ஒருத்தனும் ரீகேப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போகலாம். தனுகு பௌஷ்பம் மௌர்வி மதுகரமயி பஞ்சவிஷிகா வசந்த சாமந்தோ மலயமுருதாயோதனரதக தாப்யேக சர்வம் ஹிமகிரிசுதே காமபிக்ருபாம் அபாங்காத்தே லப்த்வா ஜகதிதமனங்கோ விசக்யதே. மலராரமாகும் வில் மணிக்கயிறு தேனீக்கள் மலரைந்தும் கணையாகவே புலமாக மந்திரியர் புலரு வசந்த போது பூந்தென்று ரதமாகவே துலமாய் இலாதனடி துய்த்த பனிமலை மகளின் தூவிழியின் ஓர செய்வே நலமாக உலகாகும் கிளர்வாகும் வசமாக நடும் நாடகம் புரிகிறான். பராம்பிகையான பிரம்மசக்தியை உபாசனை செய்யக்கூடிய ஸ்ரீவித்யா மார்க்கத்துக்கு ஒரு பெரும் சாதனமாக வழிகாட்டியாக இருப்பது பகவத் பாதர் எழுதின சௌந்தரியலகரிங்கிற இந்த பாஷ்யம், இந்த சாஸ்திரம் பாஷ்யம். இதற்கு எத்தனையோ மகான்கள் உரை எழுதியிருக்கா, மகா பெரியவா நிறைய சொல்லியிருக்கா. அதெல்லாம் அனுசரிச்சுட்டு நாம் என்ன பண்றோம்னா, இந்த கடந்த 7-8 வாரங்களாக ஒரு பாடலுக்கும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வாச்சியார்த்தம் என்ன, லட்சியார்த்தம் என்ன, தத்துவ விசாரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். உபாசன மார்க்கமா பண்றதுக்கு ஒரு அதிகாரத்துவம் வேணும். அதை லேசா கோடு காமிச்சிட்டு வேதாந்த பரமா என்ன இருக்குங்கிறத அதுல முக்கியத்துவம் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இந்த முதல் 6 பாடல்ல பகவான் நமக்கு அம்பாளுடைய பாத தோழியை அறிமுகப்படுத்தி படிப்படியா அம்பாளுடைய ஸ்தூல சரீரத்தை, ரூபலாவண்யத்தை வெளியில கொண்டு வர. என்ன காரணம்னா, நம்ம மாதிரி அல்ப ஞானம் இருக்கவாளுக்கு சுகன பிரம்ம உபாசனைங்கிறது ஒரு நிச்சயமான ஒரு தேவை.
அதாவது அம்பாளை சுவாமியே ஒரு விக்கிரகமா, ஒரு பிரதிமையா, ஒரு உருவமா, ஒரு யந்திரமா, படிப்படியா ஒரு மந்திரமா தரிசனம் பண்ணி அதுல ஒரு சாங்கித்யம் வந்த அப்புறம் குணாதீதமாக்கக்கூடிய பரசக்திய நிர்குண பிரம்மமா நம்ம துதிக்கிறதுக்கு நமக்கு ஒரு அதிகாரத்துவம் வந்துடும். அந்த ஒரு காருண்யத்தினாலதான் பரம அத்வைத்தமான விஷயங்களை சொன்ன பகவத்பாதாள் நமக்காக ஸ்லோகங்களையும் பண்ணி கொடுத்திருக்கார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல நம்ம முதல் இந்த 6 ஸ்தோத்திரங்களை பார்த்தோம். இந்த 5, 6, 2 அனங்க வித்யான்னு வசீகர சக்தியை கொடுக்கக்கூடிய அம்பாள் அப்படின்னு காமிச்சு அந்த ஒரு நல்ல சாக்குல அம்பாளோட ரூப லாவண்யத்தை பகவான் நமக்கு கொண்டு வந்தார். நம்ம என்ன பார்த்தோம் இதுல இது வரைக்கும்னா, அம்பாளுடைய சொர்ணபிரம்ம அம்பாள் வரும்போது அம்பாளுக்கு அபயஹஸ்தமோ வரஹஸ்தமோ இல்லை. என்னோட 4 கையிலையும் 4 விதமான உபகரணங்களை வச்சுட்டு இருக்கா, சிரிச்சுட்டு இருக்கா, சந்திரவதனம் இருக்கு அவளுக்கு. ஆனா எல்லா வரங்களையும் எல்லா அபயங்களையும் அம்பாள் தன்னுடைய பாத கமலங்களிலே கொடுத்துடுறா. அதனால அபய வரஹஸ்த அபிநயம் எதுவுமே இல்லாத அம்பாள் அப்படின்னு ஒரு கோடிட்டு காமிச்சார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அதனால நம்ம அபயஹஸ்த நமக்கு சுவாமி நமக்கு வேண்டாம்னு அர்த்தம் கிடையாது. அதோட அர்த்தம் என்னன்னா, எல்லா அபயம் கொடுக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும், வரம் கொடுக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் ஆதிசக்தியா இருக்கக்கூடிய பகவதி காத்தியாயினி அம்பாள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்தது 7வது பாட்டு போகிறோம். காஞ்சி धामाकरि कलबकुम्भस्तननता परीक्षीणा मध्ये परिणत शरच्चन्द्रवदना धनुर्बाणान् पाशं शृणिबितदान करतलैः पुरस्तास्तां नः पुरमतिदुर्राहो पुरुषिका वनत् काञ्ची धामा करि कलब कुंभ स्तननता परीक्षीणा मध्ये परिणत शरच्चंद्र वदना धनुर्बाणान् पाशं शून्यम् अभि तदानाकरदलैः पुरस्तात् आस्तां नः पुरमदिर् आहो पुरुषिका பூமணிகள் கொஞ்சுமிடை பொன்னிலரை பிடிமத்தம் போலொத்த நகில் எடையதா தூமணியும் மெல்லிடையும் துவளும் எழில் மழைய விழும் காலமதி முகவெழிலினாய் பூங்கனையும் விற்கரும்பும் பாசமோடு அங்குஷமும் பொலியுகரம் உடனருளினாய் ஆங்கரிது இந்த இது மூ அறிவல் தன்னுணர்வு அருளெமது எதிர்வருகவே. இந்த ஒரு ஸ்தோத்திரம் ரொம்ப விசேஷமான ஸ்தோத்திரம். சகுனோபாசனத்துல இத ஒரு தியான மந்திரமா ஸ்ரீவித்யா கூட என்டர் பண்றதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தோத்திரமா காமிச்சிருக்காங்க. வழக்கம் போல இதோட ஒரு வாக்கியார்த்தத்தை பார்த்துட்டு விஷயத்தை பார்க்கலாம். இது என்ன சொல்றாருன்னா, அம்பாள் எப்படி, அவருடைய லாவண்யம் எப்படி இருக்கு, ரூப லாவண்யம் எப்படி இருக்கு, அது ஒரு 5, 6 குறிக்கோளை காமிச்சு முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாருன்னா, புரஸ்தாத் ஆஸ்தாம். புரஸ்தாதுன்னா எனக்கு முன்னாடி, எங்களுக்கு முன்னாடி,
ஆஸ்தாம். அஸ்தி மீன்ஸ் பீயிங் தேர். ஆஸ்தாம்னா அங்க வந்து எது எனக்கு முன்னாடி வந்துடும். நக நக புறமதித்துர் ஆகோ புருஷி புரஸ்தாஸ்தாம் நக. we take the phrase கடைசி வரியில இருந்து ஃபர்ஸ்ட். நகங்கிற பதார்த்தத்துக்கு என்ன மீனிங்னா எங்களுக்கு, நமக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா அந்த விசர்க்கம் சொல்லணும். நான் சொல்லக்கூடாது. எப்பவுமே வந்து வியாகரணத்தைப்படியும் இந்த பகாரம் வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி விசர்க்கம் should be pronounced. புறா மத்தியத்து வந்திருக்கனால புறம் சொல்ல முடியாது. நக கிராமர் படி ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. அர்த்தமும் மாறிடும். நான் இல்லைன்னு அர்த்தம், நகைனா நமக்குன்னு அர்த்தம். ஸோ அது கொஞ்சம் ஜாகிரதையாக சொல்லணும். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இதுல வந்து எங்களுக்கு முன்னாடி அம்பாள் நீ வந்துடும், எழுந்தரும். ஸோ இட்ஸ் இன்வொகேஷன். தியான மந்திரத்துக்கு முக்கியம். அம்பாளை ஆவாகனம் பண்றோம். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், போன ஸ்லோகத்தை படிக்கும்போது பார்த்தோம். அத்வைத பரமா நம்ம பார்க்கறதுனால சுவாமிய நமஸ்காரம் பண்றது கும்பிடுறதுனா கூடவே சுவாமி வந்து நமக்கு வேறேன்னு ஆயிடுறது இல்லையா? நம்ம இல்லாததான் நம்ம நமஸ்காரம் பண்ண முடியும் அப்படின்னு ஆறுது. இப்போ எங்க அத்வைதம் இருக்குன்னு நம்ம கேட்கும்போது நம்ம ஒரு பரிவாசன வியாக்கியானத்தை நம்ம சொன்னோம். பிராண பிரதிஷ்டை நம்ம பண்றோம் பூஜையில. பிராண பிரதிஷ்டைங்கிறது எந்த தெய்வத்தை நம்ம வணங்க போறோமோ அந்த தெய்வமாகவே நம்முடைய ஆத்மா அங்க இருக்கு அப்படின்னு ஒரு பிராண பிரதிஷ்டை பண்ணி நம்ம பூஜை பண்றதுனால எல்லாமே ஆத்ம பூஜைன்னு ஆயிடுறது. அதனால அந்த மாதிரி ஒன்று சம்சயம் எதுவுமே நமக்கு வேண்டாம். இங்க அந்த அம்பாள் எழுந்தருள வேண்டும் என்றால் அந்த ஆத்மா எழுந்தருள வேண்டும் என்று அர்த்தம். அதாவது அந்த ஆத்ம ஞான ஸ்வரூபம் வரணும்னு அர்த்தம். அப்படின்னா இந்த நம்மளுடைய நோக்கத்தின்படி இந்த பாட்டோட கருப்பொருள் என்ன அப்படின்னா இந்த பதத்துல வந்து எனக்கு முன்னாடி எந்த நின்றுமா அப்படின்னா எனக்கு முன்னாடி எழுந்தருள்வாயாக. எப்படி? ஆத்ம ஞான ஸ்வரூபமா அப்படின்னா என்ன வந்து மோக்ஷுவா ஆற்று, எனக்கு முக்தியை கொடு அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த அம்பாள் எழுந்துருளா எப்படி வரணுமா? அந்த அம்பாள் நமக்கு முன்னாடி காஞ்சி தாமா கரிகாலப கும்பஸ்தனதா. அப்படின்னு சத்தம் என்ன அர்த்தம்னா கிண்கிணின்னு அடிக்கும், மணிச்சத்தம், ஒரு ஜிங்கு தான். காஞ்சி தாமா, காஞ்சி தாமா. காஞ்சினாலே காஞ்சனாலே பொன் தங்கம், காஞ்சி தாமான கயிறு, காஞ்சி தாமான பொன் கயிறு, பொற்கயிறு. மேகலானா வெறும் கயிறு, அதுலயே மணி இருந்ததுன்னா மணி மேகலான்றதுன்னா பேரு ஒட்டியானம் பேர். ஸோ இவருடைய அம்பாள் என்ன வேணுமா? அம்பாள் ஒரு ஒட்டியானத்தை போட்டுன்னு ஒரு ஆளும். இப்படிப்பட்ட ஒட்டியானம் பணத் காஞ்சி தான். பணத்துனா அப்படி ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு அப்படி சத்தம் வந்துட்டே இருக்கு. அதுல சத்தம் தான் என்ன அர்த்தம்? இப்போ அம்பாள் அசைஞ்சிட்டு இருக்கா. அசைறதுனால தானே அம்பாள்னே பேர் அவளுக்கு. சலனம் இது அம்பாள். என்ன சலனம் தானே மைண்ட், மனசு தானே அம்பாள். அச்சலமாயிடுச்சுன்னா அம்பாளே சிவம் ஆயிடுமே. அதனால எனி மூமெண்ட், எனி ஆசிலேஷன், எனிதிங், எனி லைஃப், எனி அனிமேஷன் இஸ் அம்பாள். அப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம. உலகத்துல எல்லாம் நடக்கிறது, எல்லா பொருளுமே திடப்பொருள் சொல்றது கூட உள்ளுக்குள்ள பார்த்தா குவாண்டம் லெவல்ல அணுக்கள் ஆடின்னு இருக்கு. ஆசிலேஷன் தான் எல்லாருக்குமே பண்றது. அப்போ இந்த ஆசிலேஷன் யார்? அம்பாள் தான். ஆசிலேட் பண்ண என்ன அர்த்தம்? சப்தம் வரும். அப்போ பிணக்காஞ்சி தாமா அம்பாள் ஒரு அருமையான ஒரு ஒட்டியானத்தை போட்டு இருக்க. அந்த ஒட்டியானம் எங்க இருக்குன்னா அவருடைய இடையில இருக்கு. அந்த இடைங்கிறது இடுப்பு பகுதி.
அந்த இடை எப்படி இருக்குன்னா கரிகலப கும்பஸ்தனதா. கரி கலபம் ரெண்டுமே ஒரே மீனிங் தான், கொஞ்சம் ஆனால் கான்டெக்ட் டிஃப்ரெண்ட். கரினா வந்து இளம் பெண் யானை, சின்ன யானைக்குட்டி, இந்த மாதிரி யானைக்குட்டி, பெண் யானைக்குட்டி. நிறைய யானைக்கு நிறைய பேர் இருக்கு. அந்த யானைக்குட்டியோட கலபம்னா அவரோட மத்தகம், தலை, அவரோட மேல இருக்க தலை அப்படி உருண்டு திரண்டு இருக்கும் ரெண்டு பக்கமும். ஸோ கரி கலப கும்ப, கும்பம்னா ரவுண்டு, ஸ்தனநதா, அம்பாவுடைய ஸ்தனங்கள், மார்பகங்கள் எப்படி இருக்குன்னா அந்த சின்ன இளம் யானையுடைய மத்தகம் மாதிரி உருண்டு திரண்டு வளைந்து இருக்கான். அப்படி பருத்த அந்த தனங்கள் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நதா லேசா வளைஞ்சிருக்கான் உடம்பு. இப்படி இடை தாங்காம ஒரு அந்த கொடி வளையிற மாதிரி நம்முடைய உடம்புல வளைஞ்சிருக்கும். இதெல்லாம் ஒரு பொயட்டிக் ரசம். அதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம தத்துவத்தை பார்க்கலாம். அந்த நகில், அந்த தனங்கள் விளைந்த இடத்துல அந்த கொடி எப்படி வளையிறதுன்னா அந்த இடுப்பு தான் அந்த தாங்கின்னு இருக்கு. அந்த இடுப்பு எப்படி இருக்குன்னா பரீட்சீனா மத்தியே. பரீட்சீனான க்ஷீணம், க்ஷீணம்னா அழிஞ்சு போறது, தேஞ்சு போறது, வெளிஞ்சு போறது. பரி அப்படின்னாலே சம்ஸ்கிருதத்துல சுத்தி வட்டாரம், பரிணாமம், பரிமளம், பரி. பரீட்சையான அது சுத்தி வந்தோம்னா அந்த இடை வந்து அப்படியே சிறுத்து போயிருக்கான். ஒரு சாமுத்திர கலட்சணப்படி சிறிய இடைகள் வந்து ஒரு அழகுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார். சம்பாவுடைய உடல் பருத்த தனங்கள், சிறுத்த இடை இருக்கான், அதனால நெகிழ்ந்து போயிருக்கான். சரி, அம்பாவோட முகம் எப்படி இருக்கான்? பரிணத சரச்சந்திர வதனம், சரச்சந்திர வதனம். அம்பாளுடைய வந்து சந்திரனோட வதனம் மாதிரி இருக்கு, மழைக்காலத்துக்கு அப்படி சொல்றேன். இதை பார்க்கணும் ஏன் அப்படி சொல்லாங்கிறத. அப்புறம் அம்பாவோட கையில எனக்கு தனுர்பானான் பாஷம் சுனிம் அபி. தனுகு பானாக பாசம் சுனி. தனுகுனா கரும்பு, கரும்பு வெல்லு. பானான், பானங்கள்லாம் இருக்கு, அம்பல்லாம் இருக்கு அம்பாள்கிட்ட. பாசம், பாசக்கயிறு இருக்கு. சுனினா அங்குஷம் இருக்கு. அப்படி எல்லாம் வச்சுட்டு தத்தானா, தத்தானா மீன்ஸ் எவ்ரிதிங் எல்ஸ். கரதலைகி, அம்மாவோட கையில அதெல்லாம் இருக்கான். இப்படி வரணுங்கிற இதுல அம்பாளுக்கு முன்னாடி அழகான சுரூபத்தோட, சந்திர முகத்தோட, கைகள் எல்லாம் ஆயுதங்களை தாங்கிட்டு, சின்ன இடையோட, பருத்து தனங்களோட, கிணிக்கு அடிக்கிற உத்தியானங்களோட வர. இதுக்கு என்ன பண்ணிருக்காருன்னா காஞ்சிங்கிற பதம், காஞ்சிங்கிற பதத்துக்கு உத்தியானம் பார்த்தோம், தங்க உத்தியானம் பார்த்தோம். காஞ்சின்னா காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் ஒரு பெரிய முக்கியமான ஸ்தலம் இல்லையா, முக்தி ஸ்தலம். 7 முக்தி ஸ்தலம் இருக்கு. வாரணாசி, அயோத்தியா, மதுரா, துவாரகா, உஜ்ஜயினி, ஹரித்வார், காஞ்சி. இல்லை 7 இந்த பரம காஞ்சிபுரம் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது, சோத்துல இருக்கிறது. முக்தி ஸ்தலம்னா என்ன அர்த்தம்னா நிறைய விஷயம் இருக்கு. முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, எல்லா ஸ்தலமுமே வந்து சன்னியாசிகள் இருக்க முடியாது. சன்னியாசிகள் போயிட்டு அங்கேருந்து போயிடணும். என்ன அவளுக்கு வந்து இந்த சாதுர்மாசி இருக்கும்போது இருக்கலாம், பாக்கி இடத்துல ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. அவள் பந்தம் வந்துடும்னு, பந்தம் இல்லாத இடத்துல தான் இருக்க முடியும். பந்தம் இல்லாத இடம் தான் முக்தி ஸ்தலம். இப்போ இது மாதிரி இந்த காஞ்சி ஸ்தலத்துல, வாரணாசியில், அயோத்தியால நீ முக்தரா இருந்தா கூட, மூக்ஷுவா இருந்தா கூட, சன்னியாசியா இருந்தா கூட எப்பவுமே அங்க இருக்கலாம். ஏன்னா அந்த ஸ்தலமே உங்களுக்கு
இந்த அந்த பாசத்தை அறுத்து விடுறது, டிட்டாச்மெண்ட் கொடுத்துடுறது அப்படின்னு ஒரு விசேஷம் இருக்கு. அப்கோர்ஸ் இன்னும் நிறைய இப்போ காஞ்சிபுரத்தை பற்றி பார்த்தோம்னா, காஞ்சிபுரம், மவுண்ட் கைலாஷ், கேதார்நாத், காளஹஸ்தி, திருவானைக்காவல், சிதம்பரம், திருவண்ணாமலை, இதெல்லாம் பார்த்தோம்னா ஆல் இன் சேம் லாஞ்சிடியூட் 78 to 80 degreesக்குள்ள இருக்கும். எல்லாம் ஒரு மாதிரி ஒரு நேர்கோட்டில் இருக்கு. பூமத்திய ரேக்கு மேல இருக்கு. பூமத்தியம்னா நம்ம பூமத்தியம் ஜியோடிசிக்கல் இருக்கு, மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் இருக்கு. மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் போட்டோன்னா இப்போ ஈக்குவேட்டரோட கொஞ்சம் மேலே வரும், காஞ்சிபுரத்தை ஒட்டி வரும். அது உடம்புக்கு மத்தியில மாதிரி இடைப்பகுதி, அதுதான் காஞ்சிபுரம், அதுதான் இடுப்பு பாதியில் இருக்கிறதுனால அங்க இந்த பொன்னங்களை போட்டுருக்கா அம்பாள். அப்படி சொல்றதுனால ஒருவேளை சௌந்தரலகரி சோஸ்திரமே காஞ்சிபுரம் அம்பாளுக்காக தான் எழுதினாலோ பெரியவா அப்படின்னு ஒரு நல்ல சந்தேகம் ஒரு நிறைய பேருக்கு இருக்கு. மகா சரஸ்வதினு சொல்றார், மகாலட்சுமி சொல்றார். ஸோ பகவத்பாதாளுக்கு அம்பாள் பார்க்காத இடம் எங்க இருக்கு? அதனால நம்ம காஞ்சி காமாட்சின்னு வச்சுக்கலாம், இப்படிதான் வச்சுக்கலாம். இதுல எப்படி பார்வையிலிருந்து கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். மணி அடிக்கக்கூடிய, மணி ஒளிவரக்கூடிய ஒட்டியானங்கள், அருணாருண ரோசும்ப வஸ்திர பாசகடீதிரா ரத்ன கிங்கினி காரமிய ரச்சனாதம பூஷிதா. ரத்ன கிங்கினி, இது எல்லாம் லலிதா சகஸ்ரநாமத்தில் இல்லாதே கிடையாது. ஸோ இந்த நாமம் அங்கேயும் இருக்கு. ரத்ன கிங்கினி காரமிய ரச்சனாம பூஷிதா. அதே மாதிரி அம்பாவுடைய ஸ்தனங்கள் சொல்லும்போது லக்ஷரோம சதாசம் ஸ்தனபார தலமத்திய பட்டபன்ன பிரேக்திரு. ஸ்தனபார தலமத்திய ஒரு மாணிக்க வஸ்துவோட பாட்டு ஒன்று ஞாபகம் இருக்கு. உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாவணி திகழ மண்ணார்ந்த அருளித்திரள் மணலை முழுதுக அண்ணாமலை தொழுவார்வினை வழுவாவன் மரமே. இந்த மாதிரி ஒரு அண்ணாமலை மேல ஒரு பாட்டு இருக்கு. அது அம்பாளுக்கு பேரு அபிதுப்பு சாம்பாள் உண்ணாமுலை அழகி. அதாவது அம்பாளுடைய முலை, அது மார்பகத்திலே யாருமே உண்ணவில்லை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதுல அதோட அர்த்தம் என்னன்னா, உண்ணு முடிக்கவில்லை. அதாவது அம்பாள் தான் சர்வ ஜெகன் மாதா, எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா சம்ரட்சணையும் பண்ணக்கூடிய அந்த அந்த திரவியம், அந்த ஞானம், அந்த எல்லா பரிபக்குவம் எல்லாம் கலந்த பால் அமுதத்தை அம்பாள் தான் கொடுக்குறார். அப்படி குடிக்க முடியாத, உண்ண முடியாத, உண்டு முடிக்க முடியாத மார்பகங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அம்பாள் இஸ் இன்எக்ஸாஸ்டபிள் எலிக்சர், தீர்க்க முடியாத அமுதத்தை கொடுக்கக்கூடிய. இந்த அமுதம் ஞானம்னு பார்க்க போறோம். ஞானம்தான் நம்ம கொடுக்கறது. இந்த உடம்ப போஷிக்கக்கூடிய பாலன்னம்ங்கிறது ஒரு அன்னம். மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய அது ஒரு அன்னம். ஞானத்தை தரக்கூடியது பரமான்னம், ரொம்ப ரொம்ப விசேஷமான அன்னம் கூடியது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி உத்யத்பானு சதுர்பாபு சமன்வித ராகஸ்வரூப பாசாட்சியா குரோதாகாரா மனோரவேஷி கோதண்ட பஞ்சதன் மாத சாயகம் எல்லாம் வருது இல்லையோ? எல்லாம் இதேதான் அங்கேயும். மனோரவேஷி கோதண்ட மனம்தான் கரும்பா இருக்கு, அது கையில இருக்கு, அம்பாள் கையில இருக்கு. தனுர்பான தனுகு கரதலை. கரும்பு என்னன்னா, கரும்பு மனசு. அது எப்படின்னா, அந்த கரும்பை கசக்கி புழிஞ்சா திதிக்கும். அது மாதிரி மனசை கசக்கின்னு என்ன அர்த்தம்னா, தீவிரமா ஆராய்ஞ்சு விவேகத்தை யூஸ் பண்ணி, இது தப்பா சரியா, இது சுகமா துக்கமா, இது நித்தியமா அநித்தியமா, இது சத்தியாவா சத்தியத்துவமா மித்தியத்துவமா,
அந்த ஆராய்க்கூடிய இந்த மனசு கடையிறது தான் மதம்னா கடையிறது. அவன் கடையும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து ஆசைகள் வந்து விடுறது. அது ஒரு நல்ல விஷயம் தான் ஆரம்பிக்கும் போது. ஏன்னா மனசு கடைஞ்சா ஒரு ஆசை வருது, அந்த ஆசைக்கு பின்னாடி போகக்கூடிய சக்தி வருது, ஒரு சங்கல்பம் வருது இல்லையா? அப்போ மன்மதன் என்ன பண்றான்னா, மனசை கடைஞ்சா உனக்கு ஆசை வரும், அந்த ஆசை சுகம் நோக்கிதான் வரும். அந்த ஆசை வந்து சக்தி வரும், சக்தி வச்சுன்னு இந்த சுகத்தை அடையலாம். அப்படின்னா உனக்கு ஒரு சாதனை வந்துடுத்து. இனிமே நமக்கு என்ன தெரிய வேண்டும்? எது சுகம்னு தெரிஞ்சுக்கணும். அது பேரின்பம் தெரிஞ்சுக்கணும்னா அது அடையக்கூடிய சக்தி ஞான சக்தி ஆயிடும். இச்சா சக்தி கிரியாசக்தி பிகம்ஸ் ஞான சக்தி ஆயிடும். இப்போ எல்லாத்தையும் தரதுக்கு தான் இது. அதை வந்து கரும்பு. அதனால கரும்பை வந்து மன்மதன் வெள்ளா வச்சுட்டு இருக்கான். நான் பார்க்க வரைக்கும் எந்த அம்பாலும் வெள்ளா வச்சுக்கல, கரும்பை தான் வச்சுட்டு இருக்கா. ஏன்னா வெள்ளுனா வந்து எடுத்து பிரயோகம் பண்ணணும், ஒருத்தரை மாற்றணும். அதை மன்மதன் பண்ணிட்டு இருக்கான். மகாவிஷ்ணு மகாமாயா பண்ணிட்டு இருக்க. அம்பாளுடைய கிருபை என்ன? அனுகிரக கிருபை. அதனால என்ன பண்ற அம்பாள் கரும்பா வச்சுட்டு இருக்கா. வச்சுட்டு பார், உன்னை மனசு என்கிட்ட இருக்கு, நீ கசக்கி புழியும் மனசை, என்ன நல்லது அப்பதான் திதிக்கும், உனக்கு உடனே வரும் என்னட்டப்பா அப்படிங்கிறதுக்காக அந்த கையில வச்சுட்டு இருக்காரு. பஞ்ச தன்மாத்திர சாயக அம்பாவுடைய கையில வில்லு இருக்கு. வில்லுனா இங்க பூவா இருக்கு. மன்மதன்ட்டையும் பூ தான் வில்லு இருந்து பார்த்தோம் நம்ம. அரளி பூ அதெல்லாம் இருந்தது. அது 5 இந்திரியங்கள்னு பார்த்தோம். இங்க வந்து பெரியவா என்ன சொல்றாங்கன்னா, இந்த 5 சப்த ரச ரூப கந்த ஸ்பர்ஷ அது மாதிரியான தன்மாத்ராஸ். தன்மாத்திரான என்ன? மாத்திரான என்ன? மாத்திரான சப்தம், ஸ்மால் இன்டர்நேஷன். தன்மாத்திரான which is the essential nature of things. essential nature of things என்ன? நமக்கு ஒரு உனக்கு ஸ்பர்சித்தா தொட்ட சுகம் தெரியணும், கண்ணு பார்க்கணும், காது கேட்கணும், வாய் ருசிக்கணும், மூக்கில் மணக்கணும். இந்த சக்திகள் இருந்தால் தான் நமக்கு வந்து லைஃப் இருக்கு, அனுபவம் இருக்கு. அப்போ இதெல்லாம் தரக்கூடிய சக்தி தன்மாத்திரா இந்த 5 விஷயங்கள் இருக்கு. இது 5ஐயும் அம்பா கையில் வச்சுட்டு இருக்கலாம். ஏன் வச்சுட்டு இருக்கா? மன்மதன் வந்து ஆள் அடிக்கிறான், அடிச்சு அதை ப்ரொவோக் பண்றான். ப்ரொவோக் பண்ணி அவருக்கு காமத்தை தூண்டுறான். இந்த காமம் கட்டுக்கு மீறி போயிடுச்சுன்னா நம்மளே நம்ம மறந்துட்டு யுகத்துக்கத்திலேயே சிவதுக்கத்திலே இருந்துட்டோம்னா, பரஜானம் கேட்காம இருந்துட்டோம்னா நம்மளை கசக்கி புரிஞ்சு எடுத்துட்டு இருக்கோம். அதுக்காக தான் அம்பாள் வச்சுட்டு இருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அம்பாள்கிட்ட போன நம்மளுடைய ஆசைகள் நல்ல ஆசைகளாக மாறும், பேராசைகள் முடிவு பெறும், ஞான வைராகிய சக்தி கிடைக்கும், மனசு இனிமே ஆயிடும் அப்படின்னு. இத அதோட பண்றது என்ன? ராகத்வேஷம், ராகஸ்வரூப பாசாக்கியம். என் மனசு ஏன் எப்பவுமே சுகமா இல்லை? ஏன்னா அதுல ஆசைகள் வந்தது. ஆசைகள் வந்தா விருப்பு வருது, வெறுப்பு வருது. விருப்பு இல்லாம வெறுப்பு கிடையாது. ஐ லைக் இட் அப்படின்னு சொன்ன அர்த்தம், ஐ லைக் இட் பெட்டர் தேன் சம்திங் எல்ஸ், ஆர் ஐ டோன்ட் லைக் திஸ். அப்போ விருப்பும் வெறுப்பும் ஒன்னொன்னு சேர்ந்து இருக்கக்கூடியது. இந்த விருப்பு வெறுப்பு இருந்தா என்ன வந்துடும்? துவேஷம் வந்துருந்ததுன்னா குரோதம் வந்துடும், ஆங்காரம் வந்துடும். வெறுப்பு வந்துன்னா பொறாமை வந்துடும், பேராசை வந்துடும். வெறுப்பு வந்துன்னா கோபம் வந்துடும், ஆங்காரம் வந்துடும். அப்போ ராகத்வேஷம்ங்கிறது விதைனா, காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியங்கிறது அதோட விளைவு. சம்சாரத்துக்கு என்ன காரணம்னா, ராகதோஷங்கிற விதை, அதோட விளைவான காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம். சம்சாரம் என்னன்னு பார்த்துக்கணும் முன்னாடியே. சம்சாரங்கிறது பூமியில பிறக்கிறது இல்லை. சம்சாரங்கிறது பிறந்து ஒரு குடும்பத்தினா இருக்கிறது இல்லை. எப்படி இருந்தாலும்
அதுல நிம்மதியா இருந்தோம்னா, திருப்தியா இருந்தோம்னா நமக்கு சம்சாரமே கிடையாது. எப்படி இருந்தாலும் அதுல திருப்தி இல்லாம தான் நம்ம சம்சாரத்துல இருக்கோம். திருப்தி இல்லாதன்மை காரணம் மனஸ்தாபம். இந்த மனஸ்தாபத்துக்கு காரணம் காமக்ரோத லோபம் இதுதான் விஷயம். இதை எப்படி பண்ணிருக்காருங்க அம்பாள்? கையில ஒரு கயிறு வச்சுருக்கா, பாசம். ராகஸ்வரூப பாஷாட்யா குரோத காரம். ஸோ இந்த பாசம் என்ன வச்சுருக்காங்க? கயிறு. இந்த ஆசையும் விருப்பமும் வெறுப்பும் உங்களை இழுத்துட்டு போற கயிறு. அப்போ உன்னை காப்பாற்றணும்னா இந்த விருப்பத்தையும் வெறுப்பையும் ஒரு கயிறா கட்டி நான் இழுத்துடுறேன் அப்படிங்கிற அம்பா. இதோட தாற்பயம். அப்படின்னா அம்பாள்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணும்போது அம்பாள் நம்மளை பந்தப்படுத்தக்கூடிய ஆசைகளை எடுத்துட்டு நீங்க வச்சுக்கணும். ஆசை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஜடமா இருக்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. ஒரு நல்ல காரியம் பண்ணணும் ஆசைப்படணும், ஒரு கோயில் கட்டணும் ஆசைப்படணும், 4 பேருக்கு உதவி பண்ணணும் ஆசைப்படணும். அந்த ஆசைக்கு பந்தம் இல்லையா? பந்தம் இருக்கும். எப்ப இருக்கும்? நான் இதெல்லாம் பண்ணா எனக்கு புண்ணியம், இந்த புண்ணியம் பண்ணா நல்லபடியா இருப்பேன், நல்ல பிறவி கிடைக்கும், அப்படி பண்ணோம்னா அது பந்தம். தப்பு கிடையாது, நல்ல விஷயம் தான். அப்படி பண்றதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு புண்ணியம் கிடைக்கிறது, சௌபாக்கியம் கிடைக்கிறது, நல்ல பிறவி கிடைக்கிறது, சச்சிந்தனை கிடைக்கிறது. ஆனா இன்னொரு பிறவியும் கிடைக்கிறது, வந்துட்டே இருக்கு, பிறவி வந்துட்டே இருக்கு. அப்போ அதையும் தாண்டி நல்ல காரியம் பண்ணணும். ஆனா நான் என்ன பண்றது? நான் ஒரு கருவியா இருக்கும், ஈஸ்வரப்பனும் பண்றேன். எப்படி மரம் பூத்து குளிர்ந்துறதோ, எப்படி சூரியன் உதிக்கிறதோ, அது மாதிரி நான் இருக்கிற இடத்துல இன்பம் பொங்கட்டும், ஒளி இருக்கட்டும், அதுக்கு என்ன ஒரு கருவி ஆக்கிடும் அப்படின்னு பண்ற ஆசை வேணும். அந்த ஆசைக்குள்ள நம்மளால கட்டுப்படுவோமோ? பாவ புண்ணியம் கட்டுமோ? கட்டாது. ஏன்? இந்த கட்டக்கூடிய கயிறு அப்பாட்டு கொடுத்தாச்சு. நான் எப்ப கொடுத்தேன்? கொடுக்கவே இல்லையே, கயிறே கொடுக்கவே இல்லையே. அப்படின்னா மனசை கொடுத்துட்டேல, மனசுலாம் எனக்கு தாபம் வருது, நான் மனசை கொடுக்கவே இல்லையே. அப்படின்னா அங்கதான் நான் தப்பு பண்றோம். சுவாமி எப்பவுமே கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். சுவாமிக்கு நான் உண்டியல்ல போட்டேன், கோயிலுக்கு ஒரு 10,000 பவுன் கொடுத்தேன், சதுர்தேங்காய் உடைச்சேன், 3 குழக்கட்டை பண்ணி நேர்த்தியம் பண்ணி நானே சாப்பிட்டேன். இதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. நல்லதுதான் அதெல்லாம், பட் சுவாமி இதெல்லாம் கேட்கல. ஆனால் சுவாமி ஒண்ணு கேட்கிறாரு கண்டிப்பா. சுவாமியே நம்மளை கேட்கிறாரு ஒண்ணுன்னா கொடுக்காம போனியுமா? என்ன கேட்கிறார்? உன்னோட மனசை கொடுத்துறாரு. ஏன் கேட்கிறாரு அவர்? ஏன் நம்மளோட பொருளை அவர் கேட்கிறார் அப்படின்னா மனசு நம்மளோடது இல்லையே, நம்மளே பார்த்துட்டோமே. உடம்பு நான் இல்லை, மனசு இல்லைன்னு பார்த்துட்டோமே. இப்போ மனசு என்னோட சாதனமா இருக்கு. இந்த சாதனம் எனக்கு எப்படி வந்தது? அம்பாட்டு தான் வந்தது. என்ன? அம்பாள் தானே மனசு. மனசுனா சலனம், சலனம்னா என்ன? சக்தி. சக்தி யாரு? அம்பாள். அப்போ அம்பாள் மனசை கொடுன்னு கேட்ட என்ன அர்த்தம்? என்ன என்கிட்ட கொடுன்னு கேட்கிறேன். அதனால நம்ம கடன்பட்டிருக்கோம், நம்மளோடது இல்லை. நம்மளே இல்லை, அது வேற விஷயம், அது பின்னாடி போகலாம். மனசு என்னோடது இல்லை, மனசு என்ன கடனை கொடுத்துருக்க. கடனை கொடுத்தா வட்டி மூலமா திருப்பி கொடுக்கணும். அதனால பக்தி ஸ்ரத்தையோட என் மனத்தை நான் அம்பாட்ட கொடுத்துருந்தேன். இதை பாருங்க, இதை புரிஞ்சுட்டோம்னா நிறைய விஷயங்கள் ஈஸியா போயிடும். நான் சுவாமிக்கு உண்மையே பண்ணல, நேவேதியமே பண்ணல, அது பண்ணல, இது பண்ணல, வாழ முடியல, எவ்வளவோ ஸ்தாபம் இருக்கு. தாபத்தோட போய் அம்பாளை போய் எதுக்கு நமஸ்காரம் பண்ணணும்? அம்பா கேட்கறது ஒரே சின்ன விஷயம், உன் மனசை இடத்தை கொடுத்து. அப்போ மனசே அம்பாட்ட கொடுத்தாச்சுன்னா அந்த மனசுல வரக்கூடிய எண்ணங்களுக்கு நான் பொறுப்பு இல்லையே, அம்பாள் தானே பொறுப்பு. அப்போ எனக்கு கெட்ட எண்ணம் வந்ததுன்னா வரட்டுமே, அதுவும் அம்பாள் பொறுப்பு விட்டுருங்க. ஏன்னா அம்பாள் அதை எடுத்துருவா. ஏன்னா அம்பாள்கிட்ட போயிடுச்சுன்னா நல்லது கெட்டதுன்னு என்ன இருக்கு? பிராரப்த கர்மாத்தின் மாதிரி சதோ வரும் போகும். அந்த நிச்சலத்துவத்தை கத்துக்கு தான் இது எதாவது பூர்வமான சொல்லிட்டு இருக்கேன்.
அது ஒன்று இதோட அர்த்தம். கரும்புங்கிறது மனசு. சரி, இந்த முகம் எப்படி இருக்கு? பாரினது சரச்சந்திரவத்னா அஷ்டமி சந்திர விப்ராஜ தலைக்கஸ்திர சோபித முகச்சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷக வதனஸ்வர மாங்கல்யம் போயிட்டு இருக்கேன். அத்தனம்னா முகம், அப்பாவுடைய முகம் எப்படி இருக்குன்னா சந்திரன் மாதிரி இருக்கான். எந்த மாதிரி சந்திரன்னா மழைக்கால சந்திரன். அந்த மழை காலத்துல சரச்சந்திரன் எப்படி இருக்குன்னா மழை காலத்துல கருமேகமா இருக்கும். அப்போட சந்திரனுடைய ஒளி இன்னும் பிரகாசமா இருக்கும். அந்த மைன்யூட் ட்ரிசல்ஸ்ல வந்து ஒரு 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 சோபை இருக்கும். அது மாதிரி அம்மாவுடைய முகம் வந்து குழு குழு குழுன்னு இருக்கான். அப்படியான முகத்தோட அம்பாள் வர. யூ ஹேட் டு கம், எனக்கு முன்னாடி வரணும். அப்படி சரி, அம்பாள் நம்ம எப்படி வேணாலும் நம்ம நமஸ்காரம் பண்ணலாம். முருகனை கும்பிடலாம், சிவலிங்கமா கும்பிடலாம், எப்படி கும்பிட்டாலும் சரி. ஏன்னா எப்படி அம்பாளோட வடிவத்தை பார்க்க முடியும். அப்போ நான் அப்படி அப்படி நமஸ்காரம் பண்ணேன்னா எனக்கு அம்பாள் கிருப்பை கிடைக்குமா? எனக்கு எனக்கு முருகன் தான் இஷ்ட தெய்வம், ஒரு கிருஷ்ணர் தான் இஷ்ட தெய்வம் அப்படின்னா அதை பத்தியே கவலைப்பட இல்லைங்க. ஏன்னா பகவான் சொல்லிட்டாரு கீதையில, யோ யோ யாம் யாம் தன் பக்தக ஸ்ரத்தாயா அர்ச்சிதம் இச்சதி தஸ்ய தஸ்ய அச்சலாம் ஸ்ரத்தாம் தாமே விததாமியம். யோ யோ யாம் யாம் தனும் பக்தக, எப்படி எப்படியெல்லாம் யாரெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் நமஸ்காரம் பண்றாளோ, எப்படி பக்தா ஸ்ரத்தையா அர்ச்சிதும் இச்சதி, பக்தியும் இருக்கணும் ஸ்ரத்தையும் இருக்கணும். அதை வச்சுட்டு என்ன நமஸ்காரம் பண்ணா தஸ்ய தஸ்ய அச்சலாம் ஸ்ரத்தாம், அவ எப்படி பார்க்கிறாளோ அப்படியே நான் வந்துடுவேன். அது சொல்றா பகவான் சொல்றா, கீதையில சொல்ற 7 chapter something. ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்க கவலைப்படவே வேண்டாம். எனக்கு இஷ்ட தேவதை நான் ஐயங்கார், நான் ஐயர், நான் சைவன், எனக்கு இந்த சுவாமி முக்கியம், எதை வேணா வச்சுங்கோ. பி ஏ குட் வைஷ்ணவி, குட் சைவி, குட் இஸ்லாம், குட் கிறிஸ்டியன், டசன்ட் மேட்டர். எப்படி நமஸ்காரம் பண்ணாலும் அந்த வடிவத்திலேயே தான் உங்களுக்கு கொடுப்பாரு. ஏன்னா நீங்க அப்படித்தான் பார்க்குற அம்பாளை. அதனாலதான் வந்து இதுல ஒரு பெரிய தாற்பயம் என்னன்னா, பகவான் கீதை சொன்னது, யாரையுமே கன்வெர்ட் பண்ண முடியாது. யூ கான் ரியலி கன்வெர்ட். நான் அவனை வந்து சைவத்துலேருந்து வைஷ்ணவத்துக்கு மாத்துறேன், கிறிஸ்டின்லேருந்து முஸ்லீம்லேருந்து ஹிந்துக்கு மாத்துறேன், இதெல்லாம் அனாவசியம். அப்படி மாறினான்னா அவன் வந்து உண்மையான முஸ்லீமே இல்லை, உண்மையான ஹிந்துவே இல்லை. ஏன்னா உண்மையா இருக்கான்னா பக்த ஸ்ரத்தை வேணும். அப்படின்னா எதை பிடிச்சிக்கணும் அதான் பிடிச்சிப்பான், எதை வேணாலும் பிடிச்சிக்கிட்டோம். ஏன்னா சுவாமிக்கு இவன சாசனம், யோ யோ யாம் யாம் தஸ்ய தஸ்ய சில, எப்படி எப்படிலாம் வேண்டிக்கோ அப்படி வந்துடுறேன். அதனால வந்து இந்த நமக்கு இந்த அத்வைதபூர்வம் பார்க்கும்போது அதனால எந்த மதம், எந்த சுவாமி, எந்த சுவாமி வடிவம் டசன்ட் மேட்டர். ஆனா இங்க வந்து நம்ம அம்பாளை எடுத்துனதுனால அம்பாளை இந்த மாதிரி வர்ணிக்கிறாரு. இதுதான் ஒரு முக்கியம். இதுல வந்து நம்ம சாக்த மார்க்கமா சில விஷயங்களை பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு நமக்கு சில விஷயங்கள் தோணும். அதாவது தாந்திரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வந்து இந்த 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 ஸ்லோகத்துல இதை ஆரம்பிச்சு இந்த தியான ஸ்லோகமா வச்சு மகாவித்யன்னு பேரு, இதை சொல்லி அம்பாளை ஒரு உபாசனை பண்ணி அதுக்கான பீஜமந்திரங்களை சொல்லி உபாசனை பண்ணி எப்படி உபாசனை பண்ணுவான்னா, இந்த ஸ்ரீவித்யாவுக்கு வந்து மந்திரம் வேணும், ரூபம் வேணும், ஸ்ரீசக்கர ரூபம், மந்திரம், யந்திரம் வேணும். யந்திரம் தான் ஸ்ரீசக்கரம், ரூபம் தான் அம்பாவோட வடிவம். தந்திரம் வேணும், தந்திரம்னா பிரயோக பாவனை வேணும், பிரயோகம் பண்ணுங்கிற பிரயோக நியமம். இதெல்லாம் முக்கியமா ஒண்ணு வேணும், எல்லா பூஜைக்குமே வேணும், பாவனை. பாவனாங்கிறது பாவனோபிஷத்துக்கு உபனிஷத்தே இருக்கு, எப்படி எப்படி பூஜை பண்ணணும். இது வந்து அத்வைதத்துக்கும் பொருந்தும், எல்லாத்துக்குமே பொருந்தும்.
அத்வைதம் சொல்றமே நம்ம பிராண பிரதிஷ்டான்னு ஒரு பாவனா. இந்த பாவனா இங்க எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் தான் என்னுடைய உபாதானம், இதா இருக்கு, உபாயமா இருக்கு, சாதனமா இருக்கு. இப்போ அம்பாளை நான் என்னோட உடம்ப வந்து ஸ்ரீசக்கரமா நான் பாவிக்க போறேன். உடம்பு தான் மகாமேரு யந்திரம் அப்படின்னு பாவிச்சுட்டு இந்த ஸ்ரீவித்யில ஸ்ரீசக்கரத்துல அம்பாள் ஸ்ரீ பார்க்க போறோம். அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்க போறோம். அங்க அம்பாள் வந்து இருக்கா அப்படின்னு ஒரு தாற்பயம் இருக்கு. அப்ப இந்த உடம்பு தான் ஸ்ரீசக்கரம்னா அம்பாள் என் உடம்புக்குள்ள தான் இருக்கா. வேதாந்தம் ஸ்ட்ரெயிட்டா போயிடுவோம் ஆத்மாக்கு உபாசனது படிப்படியா. இப்ப அம்பாள் எங்க இருக்கா அப்படின்னா சக்தி ரூபமா இருக்கா. சக்தி எங்க இருக்கு? உடம்பு ஃபுல்லா இருக்கு. ஆனா எங்கேருந்தோ புறப்பட்டு வரும், புறப்பட்டு வியாபித்து இருக்கு. அப்போ அந்த வியாபகம் எங்க இருக்கு அப்படின்னா அதுக்கு மூலாதாரம் அப்படின்னு ஸ்பைனல் கார்டோட அந்த பாட்டம் மோஸ்ட் பார்ட்ல மூலாதாரம் அப்படின்னு இருக்கு அப்படி சொல்றாங்க. காக்சியல் பிளெக்ஸஸ் அந்த ஃபைனல் ஸ்பைனுக்கு இருக்கு. இந்த இந்த ஐ கம்பேர் தி பிளெக்ஸஸ் ஜஸ்ட் டு சே அப்ராக்சிமேட். இதெல்லாம் வந்து பிசிக்கலாக கிடையாது, இதெல்லாம் பாவனா தான். அதனால ஒருத்தர் அறுத்து முதுகெலும்பு அறுத்து பார்த்தா சக்கரை மாதிரி இருக்குமா அப்படி கிடையாது. ஒரு பாவனா, பாவனா தத்பவதி, பாவனா உண்மையாயிடும், அது வேற விஷயம். அங்க மூலாதாரம் அங்க இருக்கு. அங்கேருந்து ஒரு 4 விரக்கடை மேல போனோம்னா அங்க ஒரு நாட் இருக்கான். ஒரு நாட். வாட் இஸ் திஸ் நாட்னா என்னன்னா இந்த ஸ்பைனல் கார்டு நடுவில் ஒரு கேவிட்டி இருக்கு. கேவிட்டினா எம்டி ஸ்பேஸ் இருக்கு. சம்டைம் ஒரு ஃப்ளூயிட் போகுதுன்னு சொல்ற anatomically. அந்த அந்த கேவிட்டி மே பி கால் சுஷும்னா நாடி. நாடினா a cavity, a passage, a energy passage, energy route. அது போர்தான் அந்த இது. அந்த அதை சுற்றி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். இப்போ எலக்ட்ரிக் கரண்ட் இப்படி போச்சுன்னா மேக்னட்டிசம் இப்படி போகும். வாட் இஸ் மேக்னட்டிசம்? அட்ராக்ஷன். எலக்ட்ரிசிட்டி இஸ் கரண்ட். இந்த எலக்ட்ரான்ஸ் சுற்றும் போது, வேகமாக சுற்றும் போது அது ஒரு ஆக்கர்ஷன் சக்தி இருக்கு. எலக்ட்ரிசிட்டி போது எலக்ட்ரான்ஸ் போயிட்டே இருக்கு, அதில் ஒரு சக்தி எலக்ட்ரிக்கல் பவர் இருக்கு. அப்படி சுற்றும் போது அதில் மேக்னட்டிசம் வரும். இது ரெண்டும் என்ன பண்ணுன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டியே போயிடும். இஎம் ரேடியேஷன். அதே மாதிரி இந்த சுஷும்ன நாடி சுற்றி 2 நாடி இருக்கு. இடா பிங்களான்னு 2 நாடி இருக்கு. நம்ம அதுக்குள்ளெல்லாம் டீட்டெயிலாக போகிறது இல்லை. அது ரெண்டும் அப்படி சுற்றி போயின்னு இருக்கு. ஸோ தே ஆர் கேரிங் எனர்ஜி. இந்த எனர்ஜி என்ன பண்ணுறதுன்னா இப்படி போகும்போது நிறைய இடத்துல எனர்ஜிஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட். ஒரு ஒரு ஜங்ஷன் இருக்கு. எல்லா ட்ரெயின் வருது, பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வருது, ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ் வருது, எக்போனில் வெயிட் பண்ணுறது, அப்புறம் எங்கேயோ போகிற மாதிரி அந்த மீட்டிங் பாயிண்ட்ஸ் ஆர் கால் பிளெக்ஸஸ். ஸோ அது மாதிரி இடுப்புக்கு மேலே கிட்ட சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறதுல இருக்கு ஒரு நாட். மூலாதாரம், சுவாதிஷ்டானம். அதுக்கு மேலே நேவல் பக்கத்தில் போனால் மணிப்பூரகம்னு ஒரு சீலியாக் கிளாஸஸ். அங்கே ஒரு கிளான்ஸ் இருக்கு, அட்ரினல் கிளாண்ட் இருக்கு அப்படின்னா you can go to internet, find out all this. ஒரு அதுக்கு மேலே போனால் ஹார்ட் கிட்ட வந்துட்டோம்னா இதயத்துக்கிட்ட நாகதம் அப்படின்னு ஒரு சக்கரம். தொண்டைக்கிட்டோம்னா விஷுத்தம்னு ஒரு சக்கரம். நெத்திக்கிட்ட ஆக்யான்னு ஒரு சக்கரம். மேலே சகஸ்ரம். இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஒரு பாவனா சக்கரம். எதுக்கு இந்த பாவனா சக்கரம் வைக்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்ரீவித்யா பூஜைக்கு, இந்த உபாசனைக்கு நம்ம வந்து ஒரு சங்கல்பப்படுத்துக்கிறோம். என்ன சங்கல்பப்படுத்துக்கிறோம்? நான் துவைத பாவத்தில் இருக்கேன், எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு. இந்த ஜீவராசிகள்லாம் இப்படி நடக்கிறதுக்கு காரணம் அம்பாள் உன்னோட சக்தி தான். உன்னோட மாயா சக்தியால நிச்சலமா இருந்த நீ, சிவத்தோட இருந்த நீ வெளியில வந்து சிவனை அப்படியே உட்கார வச்சுட்டு அவரை பார்க்க வச்சுட்டு எல்லா நிலையும் பண்ணிட்டு இருக்க.
ஆனா நீ பண்ணும்போது நீ என்ன பண்ற, எப்படியாவது திருப்ப சிவத்தோட சேர்ந்துடணும்னு பார்த்துட்டு இருக்கணும். சிவசக்தி ஐக்கியம் தான் உன்னுடைய தபஸா இருக்கு. அம்மா இந்த தபஸ்ல நீ இந்த லீலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. உன்னோட லீலையில நானும் ஒரு பொம்மை, நானும் உன்னோட விளையாடுறேன், நானும் இந்த லீலையெல்லாம் பண்றேன், நான் பூஜை புனஸ்காரம்லாம் பண்றேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அம்மா உன்னோட விளையாட்டுங்கிற உள்ள கூடிய தபஸ்ல நானும் பங்கெடுத்துக்கிறேன். நீ சிவத்தோட சேரணும்னு பார்க்குறியோ இல்லையோ, அது சேர வைக்கிறதுக்கு நானும் என்னுடைய பூஜையை பண்றேன். என்ன பண்ண போறேன், எனக்குள்ள சக்தியா இருக்கியே நீ. எங்க இருக்க நீ? மூலாதாரத்துல இருக்க. எப்படி இருக்க? அதுக்கு யோகிகள்லாம் ஒரு பேர் வச்சிருக்கா, குண்டலினின்னு பேர் வச்சிருக்கா. ஒரு பாம்பு மாதிரி இருக்க அப்படின்னு, சுருண்டுன்னு இருக்க பேர் வச்சிருக்கா. ஆதிசேஷன் மாதிரி இருக்கேன்னு பேர் வச்சிருக்கா. சரி, அங்கிருந்து என்ன பண்ண போற நீ? சகசத்தலத்துல தான் பரமேஸ்வரன் இருக்கான்னு சொல்ற. அப்படின்னா உனக்கும் அதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நான் கம்மி பண்ண போறேன். தேச அதீதம் பண்ண போறேன். நான் என்ன பண்ணணும், உன்னை தான் வேண்டிக்கணும். உன்னை வேண்டிட்டு அம்மா தூங்கிட்டு இருக்காத, இருந்துடு, கொஞ்சம் கொஞ்சமா வா, உனக்கு ரெஸ்டத்துக்கு நிறைய பிளேஸ் இருக்கு, இருந்து ஐ டேக் யூ டு உன்னுடைய பதி. இப்படி ஒரு பாவனை. அப்போ நான் பண்ணக்கூடிய உபாசன நியமங்கள் என்ன பண்ண போறேன்னா, இதில் வருமே, மூலாதார மூன்றழும் கனலை காலால் எழுப்பும் கனல் அறிவித்தே வேறுடைய சீதக்கலப்ப சிந்தாமரைப்பு முதல்ல விநாயகர் கவசத்துல இந்த கனல், இந்த நெருப்பு, இந்த சக்தி மூலத்துல இருக்கே, அதை மெதுவாக கிளப்பி பண்டுவடத்தில் கூடிய சுஷும்னா நழுவியா மேலே ஏற்றி ஒரு சக்கரத்திலையும் வரும்போது அத்தனை நேரமா மலர்ந்து 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 மலர்ந்து. ஏன் மலர்றதுன்னா ஒரே மகிழ்ச்சி அதுக்கு. ஏன்னா அவருடைய பத்தியை பார்க்க போறேங்கிறதுனால மலர்ந்து 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 சகஸ்ராலத்துக்கு வந்து அங்க மலரும் போது சிவனும் சக்தியும் ஐக்கியமாகி அந்த ஐக்கியத்துல வரக்கூடிய அமிர்த தாரை, அந்த பீனியல் கிளாண்டுக்குள்ள அந்த அமிர்த தாரை அப்படியே ஒழுகி அதை அப்படியே எனக்கு ரசம் கொடுத்து எனக்கு ஞானம். இப்படி ஒரு பாவனை. அது அதை அதை செஞ்சு பார்க்கக்கூடிய தகுதியோ அது எனக்கு கிடையாது. அது மாதிரி ஒரு மார்க்கம் இருக்கு, பல பிரிவாக காமிச்சிருக்கா. ஆனா இது என்ன தாத்பரிய விசேஷம்னா, இதுல நான் எதுக்கு அம்பாளுக்கு பண்ணணும்னா, நான் வேற அம்பாள் வேற இல்லையே, நான் வேற ஆத்மா வேற இல்லையே. அப்போ சாக்தம், சாக்த வேதாந்தம், சாக்தம் வந்து இந்த எல்லா ஸ்கூல்லையும் ரொம்ப உசந்தமான ஸ்கூல், அத்வைதத்துக்கு க்ளோஸா இருக்க ஸ்கூல். அம்பாள் உபாசனை பண்ணி சாக்த வேதாந்தம் ஆயிடுறது. அப்படிதான். இப்படி பண்ணா எங்க போடுற நீனா, புறமதி தூ ஆகோ புருஷிகா, நீ வெளில வா. எப்படி வரப்போற நீ? ஆஹா ஆஹான ஆச்சரியமா. யாரோட ஆச்சரியம்? புருஷிகா, சிவன் வரோட ஆச்சரியம். ஆச்சரியமா நீ வெளில வந்துட்ட. நீ அப்படி வா, சிவனே வியக்கக்கூடிய வந்து வந்துடும் அப்படின்னு வேண்டிக்கிறது தான் இந்த சக்திரூபங்களுடைய உபாசனை. இங்க வந்து பெரியவா என்ன சொல்றான்னா, பெரியவாள்லாம் இந்த குணத்திங்கிரி இது ஒட்டியானத்துல மணி வர சப்தம் வருது பாருங்க. சப்தம்னா என்ன? நாதம், கிரியாசக்தி. அங்கதான் மணிப்பூரக சக்கரத்துல இருக்க அம்பாளிங்க. இந்த ஸ்லோகத்துல அம்பாள் மூலாதாரத்துல இல்ல, மணிப்பூர தியானம் இங்கதான் நடக்கிறது. தியானம்னா என்ன? கட் ஃபீலிங் இல்லையா? மனசை தாண்டி, எண்ணங்களை தாண்டி அந்த பக்தி சக்திங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையோ, கட் ஃபீலிங், வயிற்றுலேருந்து அங்கேருந்து இந்த சாதனம் வருது. அதனால மணிப்பூரகம், இடுப்பு, அதனால சொல்லியிருக்க நிறைய சொல்ல போலாம். இல்லை, சுருக்கமா சொல்றேன். இதனால உபாசன மார்க்கத்துக்கு இது வருது. இதுவும் எப்படின்னா, புறமதிது ஆகோ புருஷிகா. இந்த சிவன் யாருன்னா, புறங்களை தாண்டினவர், திரிபுரங்களை தாண்டினவர். அதனால அம்பாளுக்கு திரிபுரைன்னு பேரு, புவனேஸ்வரின்னு பேரு. இந்த ஸ்லோகத்துல திரிபுரங்களை ஆண்டதுனால திரிபுராந்தகின்னு பேரு. திரிபுவனங்கிறது என்ன? பூபுவஸ்வக. பூனா அந்த பூலோகம், புவஸ்வக
ஆகாசம் இந்த மேலக்கீழ் எல்லாம் சேர்ந்து 3. இது 3ஐயும் தாண்டவ அம்பாள். ஜாகிரத, சொப்ன, சுஷுப்தின்னு நமக்கு அத்தியாத்மத்தில் நம்மளும் என்ன பண்றோம், சுவாமிக்கு கிரண்ய கர்ப்பனுக்கு இது மாதிரி 3 இருக்குன்னா நமக்கு இந்த 3 அவஸ்தை இருக்கு. இது 3க்கும் சாக்தத்துல ஐம் க்ளீம் சம் அப்படிங்கிற மந்திரம், பீஜ மந்திரம். அப்ப இந்த ஸ்லோகத்துக்கு உபாசனமாகத்துக்கு ஐம் க்ளீம் ஷாங்கிற சொல்லுவா. அதுக்கான யந்திரங்களை யூஸ் பண்ணுவா, அப்படி பண்ணுவா. நமக்கு வேதாந்த மார்க்கமா பார்க்க போறோம். இந்த ஆஹோ அப்படி அந்த சப்தம் இருப்பாருந்தோ, இந்த மகப்பிரியா அகம் அப்படின்னு சொல்றார். அகம் புரஸ்தாது அஸ்தாம் புறமதிரோ அகம் புருஷி. அகம் புருஷி அப்படின்னா இந்த பரமேஸ்வரனுடைய எப்படி பார்த்தோம் முன்னாடி, பரமேஸ்வரனுடைய அகம் பதார்த்தாய சிவாய பரமாத்மனே. சிவன் நிச்சலமா இருக்கார், அவருக்கு வேறுபாடே இல்லை, இது அது ஒண்ணுமே கிடையாது, பரிபூர்ணத்துவம் அப்படின்னா சுகதுக்கம் கிடையாது, சிவனேன்னு இருக்க. அங்க அம்பாள் சின்ன ஒரு சலனம் வந்தது, ஸ்பந்தனம், பிரம்மசக்தி அந்த ஒண்ணு என்னாச்சுன்னா பரமேஸ்வரனுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு ஞாபகம் தான். அகம் அகவருத்தின்னு பேர். அகம் வந்தப்பறம் என்ன ஆகுது, நான் இல்லாத இருக்கு அப்படின்னா இதம், அது அம்பாவுடைய சக்தி. ஸோ இதம்ங்கிறது இதவிருத்தி அம்பாள், அகம் விருத்தி பரமேஸ்வரன். ஸோ அதனால சர்வ ஜெகமும் வந்தது, அதனாலதான் எல்லாரும் நடக்கிறதுங்கிறத பார்த்தோம். பட் இந்த இதம் வேற அகம் வேற இருக்க முடியாதே. அதனாலதான் அகம் சத்தியம்னு வச்சா இந்த இதன்றத மித்தியத்துவன்ற வார்த்தையில வச்சோம். மித்தியத்துவம்னா பொய்ன்னு கிடையாது, உண்மையும் கிடையாது. உண்மைங்கிறது என்ன, சிவம் தானே, சிவத்தோட சக்தி தானே. நல்லா வயலின் வாசிப்பார் சார்னா, இந்த வயலின் சக்தி அவர்கிட்ட இருக்கும்போது தான் வயலின் சக்தி, அவர் இல்லைன்னா வயலின் சக்தி இல்லையே, இல்லையா? அதனால அம்பாளை நம்ம பிரம்மமா பார்க்கும்போது சத்தியம், பிரம்ம மாயா பார்க்கும்போது மித்தியத்துவம். அப்போ இந்த பாட்டுல எப்படி பாருங்க, ஆஹோ அப்படின்னு வந்துட்டேன்னா நீ இதம்மா வரல, நீ அகம் வந்திருக்க, என்ன நீ சிவனா வந்திருக்க. சிவசக்தி யுக்தா யுக்தம் யுக்தி பண்ண வேண்டியதுக்கு. ஆனா நீ என்ன காட்டுற, நீ எனக்கு குழந்தை, நீ நீ என்ன கூட்டின்னு போறது சிவன்கிட்ட போறதுக்கு, நீ என்ன குண்டலினி யோகம் பண்ணி கூட்டின்னு போறது, நான் எப்பவுமே சிவன் தான்ப்பா. ஆனா உனக்கு அந்த ஞான வைராக்கியம் வரணுங்கிறதுக்காக இந்த மாறுபாடை கொடுத்துருக்கேன், அதனால நீ பண்ணு. அப்படித்தான் இதுக்கு அர்த்தம். பிரம்மமே ஆத்மமா இருக்கு. இப்ப பிரம்மமே அம்பாள் தான்னா, அம்பாள் தான் 5 வேலையும் பண்றா இல்லையா? அப்போ சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோதானம், அனுகிரகம் 5மே அம்பாள் தானே பண்ற. அதை எப்படி பார்க்கணும்னா இந்த 5 இடம். இப்போ அம்பாவுடைய மணி வயிறு இருக்கு பாருங்க, அந்த மணி சப்தம் இருக்கு பாருங்க, இந்த சப்தம் தான் நாதம். There was word, there is word, there will be word, Bible says. சப்தம் தான் முதல்ல வந்தது. இப்போ சப்தத்திலேருந்து தான் எல்லாமே பிறந்தது. அனாதி சப்தம், ஓங்கார சப்தம். அப்போ இந்த இடுப்பு பகுதி தான் சிருஷ்டிக்கு. ஸ்திதி சம்ரக்ஷணம், ஜெகன்மாதை எப்படி சம்ரட்சணம் பண்ற, உலகம் ஃபுல்லா காப்பாற்றணுமே, அதனால பெரிய போசம் அம்பாளுக்கு, பெரிய மார்பகத்தால நிறைய உணவு கொடுத்துட்டே இருக்கா. உண்ணா முலை, யார் குடிச்சாலும் முடியாத அளவுக்கான சம்ரட்சணம் பண்ணிட்டு இருக்கா. லயம் திரோதனம், மறைவு அழிவு எங்க இருக்கு, அந்த மறைகிற இடுப்பு, அந்த இடுப்பு பகுதி, அந்த கீழ்ப்பகுதியெல்லாம் அது ரெண்டையும் காட்டுறது. அனுகிரகம் எங்க இருக்கு, சந்திர வதன முகம் பாருங்கோ,
சந்திரன் மாய் சரச்சந்திரவதனா, குளுமையான முகம், அனுகிரகம் இருக்குதுல. தனுன் மாத்திரா பார்த்தோம், பஞ்ச மாத்திரா சத்தமுஷ். அதனால நீங்க வேதாந்த மார்க்கம் பார்த்தாலும் சரி, சாக்த மார்க்கம் பார்த்தாலும் சரி, சாக்த வேதாந்த மார்க்கம் பார்த்தாலும் சரி, ஒரு பதத்துக்குள்ளேயும் என்ன இருக்குன்னா, பரமேஸ்வரனே பராசக்தி, ஏகம் சத்தியம். ஆனா அவருடைய திருவிளையாடல்ல பல பல இலட்சணங்கள் இருக்கிறதுனால, இதெல்லாம் புரிஞ்சுட்டு நம்ம அத்வைதபரமா போகணுங்கிறதுனால இந்த முப்புரின்னு காமிச்சு, பரமேஸ்வரனுக்கு எப்படி பூர்போஸ்வரங்கிற ஜாகிரதி இருக்கோ அது மாதிரி நமக்கு 3 அவஸ்தைகள் இருக்கு. வாழ்க்கைங்கிறது என்ன? அனுபவங்களின் சங்கிலி, அனுபவ தாரா. அனுபவங்கிறது என்ன? சுக துக்கம்ங்கிறது அனுபவம். அந்த அனுபவங்களை எப்படி நம்ம அனுபவிக்கிறோம்? நம்முடைய ஆசைகளாக அனுபவிக்கிறோம். அதெல்லாம் எங்க நடக்கிறது? மனசுல நடக்கிறது. அப்போ இந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அனுபவம் சென்று நல்லா இருக்கணும். ஒவ்வொரு அனுபவம் நல்லா இருக்கணும். இப்போ மனசு இனிப்பா இருக்கணும். இனிப்பான மனசுக்கு காரணம் அம்பாள். ஏன் காரணம் அம்பாள்? அம்பாளே மனசு. அப்போ நான் மனசு கட்டுப்படுத்தணும், தூய்மைப்படுத்தணும், அந்த கவலையெல்லாம் விட்டுட்டு, இதுதான் சொல்லுவா. சில பேர் சொல்லுவா இல்லையா, ஞானம்லாம் வேண்டாம்ப்பா, ஞானம் வச்சாலாம் வேண்டாம், பக்தி இருந்தா போறோம்ப்பா, எனக்கு எதுக்கு ஞானம்லாம், பிரெயினை டிராவல் பண்ணிட்டு அப்படின்பா. அது வாஸ்தவம் தான். ஆனா அது சும்மா அப்படியே அசால்ட்டா சொல்றதுக்காக இல்லை. எந்த மாதிரியான பக்தி வேணும்னா, பக்தி ஸ்ரத்தா வேணும், கம்ப்ளீட் சரண்டர் வேணும். எப்படிப்பட்ட சரண்டரம்? அந்த மகாசித்தர் போற சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ற, நமஸ்காரம் எந்திருக்கிறார், எந்திருந்து வந்தா இன்னொரு சாமி நிற்கிற சிலை இருக்காங்க, அவருக்கு நமஸ்காரம் பண்றது ஒண்ணுமே இல்லைங்கிறாரு. என்ன பண்றது? எனக்கு இருந்த நமஸ்காரங்கிறது என்னதுன்னு நினைச்சிருந்தது என்னுடைய உடல், என் மனசு. அதை ஒரு நமஸ்காரத்துல கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு ஒண்ணுமே இல்லை கொடுக்கறது. அப்படின்னா நாங்கள் என்னமே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு பக்தி வந்தபோது மனசு அம்பாட்டு கொடுத்துட்டோம்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. அதனால அதுதான் நோக்கி போகணும் அப்படி சொல்லி முடிக்கலாம். காஞ்சி தாம கரிகலப கும்பஸ்தனதா பரீட்சீனா மத்தியே பரிணத சரச்சந்திரவதனா தனுர்பாணான் பாசம் ஸ்ருணிபதி ததான கரதலைஹி புரஸ்தாதாஸ்தாம் நக பிரமதிது ஆஹோ புருஷிகா. ஓம் அசதோமா சத்கமய சதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அர்ப்பணமஸ்து. ஓம் குருப்யோ Pranamastu. Thank you. ஹரி ஓம் தத் சத். Thank you. தேங்க்யூ. தேங்க்யூ.